நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இதனுடைய 384வது வீடியோ. இப்போ ஸ்ரீமத் பாகவத்தின் 3ஆம் நாளுக்கு உண்டான கதை. நான் திரும்பவும் முன்னாடி சொன்னபடியே சொல்கிறேன். இது ஆர்டராக போல, ஏன்னா ஹோல் பாகவதமே ஃப்ளாஷ்பேக்காக தான் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் எப்படி வருதுன்னா, பழசெல்லாம், அதாவது என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி வருது. நிறைய கதைகள் அப்படி தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்காக வரக்கூடிய கதைகள் தான் மோஸ்ட்லி பாகவத்தில் இந்த ஃப்ரண்ட் இதெல்லாம் வருது. பின்னாடி தான் கிருஷ்ணனோட அவதாரம் வருது. நான் கூட நினச்சி பார்ப்பேன், ஏன் முன்னாடியே ஆரம்பிக்கலன்ட்டு. நான் முன்கதைகளை ஸ்ரீமத் பாகவதம்னா கிருஷ்ணனுடைய பெருமை மட்டும் இல்லை, அதில் பல தேவதைகளோட இதெல்லாம் வருது அதில். ஸோ மெயின்லி இந்த ஹோல் பாகவதத்துக்கு இது என்னென்னா மகாபாரதம் தான். ஸோ மகாபாரதம் இல்லாமல் பாகவதம் இல்லை. ஸோ அதில் நிறைய இன்சிடென்ட்லாம் வருது. கிட்டத்தட்ட 75% அப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது மகாபாரதத்தின் கடைசி நாட்களில் என்ன நடந்த கதைகள். அது முன்னாடியே வருது ஆக்சுவலாக. அதில் என்ன அந்த அம்மா கான்ட்ராவாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம் நீங்கள். இதில் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு புக்கில் ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரே நடையில் போட்டதில் ஃபஸ்ட்டு ராதாகிருஷ்ண சாஸ்திரி இவர் சிவராம சாஸ்திரி இது இஞ்சி 1908 இஞ்சி கொலை சிவராம சாஸ்திரியாக எழுதி வெளியிடப்பட்டது. 1942 கும்பகோணம் மகாபாரதம் ப்ரெஸ் அவர்களால் வெளியிடப்பட்டது. இதுதான் மகம்மன் நாமா பப்ளிகேஷன்ஸில் அப்புறம் வெளியிட்டிருக்கா ரீசெண்டாக 7 வால்யூம். அது பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கா. ஏன்னா சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷன் வருது, ஒவ்வொரு பாயிண்ட் ஞாபகத்துக்கு போஸ்ட் கார்டெலாம் எழுதி வச்சுக்கணும் போல இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுஷ்கமாக தான் நான் சொல்கிறேன் அதை. ஸோ இந்த மகாபாரத்தின் இதில் என்ன ஆகுதுன்னா, மகாபாரத இதெல்லாம் முடிஞ்சிடுறது. திருதராஷ்டிரம் காந்தாரி எப்படி இருந்தாலும் சீனியர் பொசிஷன் இல்லையா, வாத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் அவா இருக்கிறதுலே ஓல்டேஜ் பீப்புள் அவா தான். குந்தி இருக்கா. ஸோ எல்லாம் ஒரு 2 மணி நேரம் இருக்கா. பசங்க சண்டை போடுறது தவிர அவா சண்டை ஒன்றும் போடல. நல்லா பார்த்துக்கணும். அதில் காந்தாரியோட பசங்க எல்லாமே செத்து போயிடுது. 100 குழந்தைகளும் செத்து போயிடுது. அதான் சொல்கிறேன், 100 குழந்தைகளை போயிடுத்தே. கிருஷ்ணா நீ தான் சூத்திரதாரின்றா காந்தாரி. ஸோ 100 குழந்தைகளையும் போயாச்சு. இருந்தாலும் ஜஸ்ட் இமேஜின், பெரியவா இருந்து சின்னவா போனால் ரொம்ப கஷ்டம். மனது நம்ம இப்போ ப்ரெசென்ட் ஜெனரேஷன்லேயே பார்க்குறோம். பையன் ஆக்சிடெண்ட்டில் போயிடுறான், அப்பா 80 வயசு 70 வயசு இருக்கா. ஸோ அவளுக்கு இந்த புத்திர சோகத்திலேயே தான் அது உயிர் போயும் அவளுக்கு. இந்த நோபடி கேன் நோ டாக்டர் கேன் ட்ரீட் யூ. இது மனசை பொறுத்த விவகாரம். நல்லா படிச்சுக்கணும். இந்த பாரதத்தை படித்தாலே, ஸ்ரீமத் பாகவத்தை படித்தாலே மனசு ஒரு இதுக்கு வந்துடும். என்ன சொல்கிறது, டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்துடும். ஒரு விதமான நம்ம கிளாரிட்டி வந்துடும் மைண்டில். இப்போ ஐடி கம்பெனியில் வேலை பண்ணுற பசங்க, அவள் அப்பா அம்மா பணம் 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 பிசாசு மாதிரி ஒரு பிராமண ஜாதியிலே சொல்கிறேன் நான். பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டேன்றா, பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் வேணான்றா, அவன் 40 வயசுக்கு அப்புறமா கல்யாணம் இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கான். இப்போ இவனு பொண்ணு தர மாட்டேன்றான் அவனுக்கு. அதை பொண்ணு வேறு யாரையும் பண்ணின்னு போயிடுறது. இந்த மாதிரி தான் இருக்குது காலங்கள். இது ஏன்னா கலியுக தர்மம் இப்படி தான் இருக்குது. அப்பயே சொல்லியிருக்கார் வியாச பகவான். அந்த பவிஷ்ய புராணத்தில் என்ன சொல்கிறான்னா, கலி எப்படி இருக்குன்னா இப்படியெல்லாம் இருக்குன்னா கலினா சொல்லிட்டா முன்னாடி. அவன் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஜஸ்ட் இமேஜின். ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட் ஸ்ரீமத் பாகவத்தில் இது ஏன் நான் முன்னாடி சொல்கிறேன்னா, மைண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் டு லிசன் டு திஸ். அதுக்காக முன்னாடி சொல்லிடுறாரு. விதுரர் நல்லா ஞாபகம். பீஷ்மாச்சாரியார் என்ன செய்கிறார், அதாவது மச்சகந்தி என்ற சத்தியவதி முதல்ல இவரை இது பண்ண பராசர மகரிஷியோட சேர்ந்து துவைபாயனர் என்ற வியாச பகவானை பெற்றுடுறா. திருப்பி கன்னியா மாறிடுறா. இந்த மீனவ அரசனுக்கு பொண்ணாக போயிடுறா. அவள் தான் வளர்த்தது அவளை. ஆனால் முந்தின ஜென்ம சுக்கிருத்தம். அதனால இந்த ராஜா கல்யாணம் பண்ணிக்கிறாள். சந்தன மகாராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறாள். ஸோ சந்தன மகாராஜா இறந்தப்படுறான். அப்புறம் விசித்திரி வீரியன், சித்ராங்கதன் 2 பிள்ளை. அந்த 2 பிள்ளையுமே கல்யாணம் பண்ணோம் அவளுக்கு. அப்போ என்ன செய்ய, பீஷ்மாச்சாரியா காசி தேசத்தில் போய் இது பண்ணிவிட்டு அவளுடைய பெண்களை சுயம்பரத்தில் கடத்தின்னு வந்துடுறாரு. இந்த தம்பிகளுக்கு இந்த பீஷ்மாச்சாரியாருடைய தம்பி தான் அவள்லாம் மச்சகந்தி சித்தி தான். சத்தியவதி சித்தி தான் பீஷ்மருக்கு.
நான் அம்மா இல்லையே, கங்காதிய புத்திரன் தானே பேசுவார். இருந்தாலும் அம்மாவுக்கு உண்டான அந்தஸ்தை கொடுக்குறாரு அவர் அவருக்கு, சத்தியவதிக்கு. ஸோ சத்தியவதி பெற்ற பிள்ளைகள் தான் இவ 2 பேரும். யார்? இந்த விசித்திர வீரியனும், வீரியன் விசித்திர வீரியன் சொல்லுவார். விசித்திர வீரியன் சித்ராங்கதன் பேர். ஒருத்தன் வந்து கந்தர்வான கொலைப்பட இறந்து போயிடறான், ஒருத்தன் நோய்வாய்ப்பட்ட இறந்து போயிடறான். ஏதோ 2 பேர் செத்து போடுறான். எப்போ செத்து போகிறா? கல்யாணம் ஆன பிறகு. எப்படி கல்யாணம் ஆகுது? பீஷ்மாச்சாரியார் போய் காசி ராஜ்யத்து ராஜா 3 பொண்களை சுயம்பரத்தில் எல்லாரும் ஜெயிச்சு கழிச்சு வந்துடுறாரு. அப்போ அதில் வந்து அம்பிகை, அம்பாலிகை 3 பேர் வா. ஸோ அந்த 3 பேரில் அம்பை சொல்கிறா, என்ன ஒரு வார்த்தையோட கேட்கலையே, இப்போ இன்னைக்கு கசங்களாக கேட்குறது, என்ன கேட்டேன் நீ, என்ன கேட்டது மாப்பிள்ளை நம்ம தாலி கட்டிக்க மாட்டேன்றது எப்போ மண்டபத்துலன்னு சொல்கிறது. அது முன்னாடி தொலைச்சா பரவாயில்ல, இல்லை கல்யாணம் தாலி கட்டின்னு போய்ட்டு அடுத்த நாள் வந்துடுறது. அது முன்னாடி சொன்னாதான் வந்து இதெல்லாம் நல்லது. ஆனால் பசங்களுக்கு புத்தியே கிடையாது. ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி. இப்போ கொடுமையை சொல்கிறேன் நான். ஒரு மாமி ஃபோன் பண்ணுறா பெங்களூர்லேருந்து சம்டைம் பேக்கு, மாதிரி 2 நாள் கூட இல்லைம்மா, அவன் கூட படுத்து கூட இல்லைவா, அப்படியே கிளம்பி வந்துட்டேன், பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ட்டு. இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது முன்னாடி சொல்லி தொலைக்கலாம். பிராமண ஜாதி நான் சொல்கிறேன். இப்போ பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியுது, அவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ற. அப்போ ஏன் வேறு தாலி கட்டிட்டேன், பண்ணிருக்க வேண்டாமா அது? அவள் கிளம்பி. அதே மாதிரி இவ சொல்கிறா, நல்ல இந்த அம்பை சொல்கிறா, பீஷ்மரை பார்த்து கேட்குறா, நீ பண்ணுறது நியாயமா? நீ நான் சால்வதியாசி பையனை தான், சால்வதியாசி இளவரசன் அவனை தான் லவ் பண்ணுறான் நான், அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். நீ பாட்டு என்ன சுயம்பரத்தில் கடத்தி நோட்டி, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்றான். ஐயோ எனக்கு தெரியாது சொல்லி நீ போ சால்வதியாசுக்கு வந்து தேரோட அனுப்பிச்சுடுறாரு. அவன் என்ன சொல்கிறான், பீஷ்மாச்சாரி அழிஷம் கூட நீ அவனே கல்யாணம் பண்ணி கொண்டான். பீஷ்மர் பிரம்மச்சாரி, நான் அப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்ற. திருப்பி அகெயின் ஷி கோட் சால்வதியாசம். She was shuttled in both places. She got irritated. கதை வரியாக முடிஞ்சிடுறது விடுங்க. கம்மிங் டு தீஸ் 2 girls, 2 பேரும் கல்யாணம் பண்ணி தரேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பிஃபோர் கிவிங் பர்த் டு தோஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் செத்து போயிடுறேன். இப்போ மச்சகந்தியான சத்தியவதி என்ன செய்கிறா, மகாராணி ஆச்சவா. மகாராணினா ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லவா, த்ரூ அவுட் இந்தியா, பாரத வருஷத்துக்கு இருந்திருக்காவோ. நல்லா ஞாபகம். ஹஸ்தினாபுரம் கேபிட்டல் சிட்டி, டெல்லி இருக்க அது கேபிட்டல் சிட்டியாக இருந்து ரூல் பண்ணுறா, பெண் ரூல் பண்ணுறா. பீஷ்மர் வந்து பார்த்துக்கிறார், ஆனால் இப்படி தான் பவர் ஜாஸ்தி. ஸோ கிங் மேக்கர் வாஸ் இந்த கிச்சன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான், இப்போ என்ன பிறக்கும்போது பிறக்கும்போது பராசர மகர்ஷியால் நீ எப்போ கூப்பிட்டாலும் வரமான்றார் அவர். இப்போ நினைக்கிறார் வியாசருக்கு, நார்த் இந்தியாவில் இப்பயும் ஒரு பழக்கம் இருக்குது, சவுத் இந்தியாவில் இருக்கா இல்லையா தெரியாது எனக்கு. குழந்தை பாக்கி இல்லைன்னா அந்த பையன் செத்து போட்டானா, அவனுக்கு அண்ணா இருந்தா, அது அண்ணா முறையில் யாராக இருந்தால் அவனை கூட்டி குழந்தை பெற்றுக்கலான்னு ஒரு ரூல் இருக்குது இந்தியன் ட்ரெடிஷனில். சனாதன தர்மத்தில் இது ஒரு அக்செப்டட் ஒரு இது இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. அப்போ கூப்பிட்றா, நான் வந்து இந்த தபஸில் இருக்கேம்மா, இப்போ உடம்பு வந்து ஆக்ரோஷமாக இருக்குது, நான் வந்து உடம்பெல்லாம் ஹீட்டாக இருக்கேன், எனக்கு வந்து ஐ நாட் ஃபிட் ஃபார் திஸ். இல்லை நான் கூப்பிட்டா சொல்கிறேன், வந்து வம்சப்படுத்தி கொடுத்து தான் போகணுன்ற. அப்போ வியாசர் வந்து அணுகும்போது முதல் மாட்டு கொண்டுட்ட போகிறார். அவள் வந்து சரி கண்ணை முடின்றா, இந்த கிழமை நாட்டுக்கு இந்த தாடியெலாம் வச்சுருக்கான பாட்டுக்கு. அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு மனசு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும் இல்லையா. கண்ணை மூடின உடனே அவளுக்கு பிறகு தான் திருதராஷ்டிரன், கண் குருடாக பிறக்கிறது. அடுத்து அம்பாலிகிட்ட போனால் என்ன ஆகுது, அவன் என்ன மஸ்லின் கிளாத் எடுத்து போத்தின்றா மேலே. அவரோட பாடி ஒரு சில பேருக்கு நிறைய முடியெல்லாம் சுட்டா தொட்டாலும் பிடிக்காது. மஸ்லின் கிளாத்தை போடுறே அவளுக்கு பிறகு தான் பாண்டு ரோகத்தோடு பிறக்குது பாண்டு. ஸோ திருதராஷ்டிரன் பாண்டு எப்படி பிறந்தான்னு இந்த கதையை சொல்லியாச்சு. ஸோ பாண்டு அப்புறமா தபஸ் பண்ணுறதுக்கு போகிறார். அவளுக்கு குந்தி ஒரு பொண்டாட்டி, மாத்திரியும் ஒரு பொண்டாட்டி. ஸோ அவன் என்ன செய்கிறான், ஒரு ஒரு ரிஷி பத்தினியும் மிருகங்களாக இது மானோ யானையோ அது மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது அவன் சேர்ந்துட்டு இருக்கும்போது அம்பு போட்டுடுறாரு. அப்போ சொல்கிறார், நீ உன் பொண்டாட்டியை தொடும்போது நீ தலை வெடிச்சு செத்து விடுவான்ட்டார் அவர். ஸோ அவன் வந்து குந்தி சொல்கிறான், குந்தி தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பாண்டு மூல ஷீ கனாட் கெட் த சைல்டு. மாத்திரி கிட்ட போய் அவன் 2ஆம் பொண்டாட்டியாச்சே, ஸோ அவளை போய் அணைச்சிக்கிறான். அப்போ தலைவலி செத்து போயிடறான். இப்போ குந்திக்கு மகரிஷியால் துர்வாச மகரிஷியால் கொடுக்கப்பட்ட அந்த மந்திரங்கள் இருக்குது, அது ஒவ்வொரு குழந்தையாக பற்றிக்கிறார். அது சூரிய தேவனை சூரியன் அந்த மாதிரி அஸ்வினி தேவா மூலம் பிறக்கிறது தான் மாத்திரிக்கு பிறக்கிறது. அவளுக்கு 2 மந்திரத்தை சொல்லித்தரா.
அவள் தான் நகுல சகாதேவன். அஸ்வினி தேவா மூலமாக பிறக்கிறது. அஸ்வினி தேவான்னு சொல்கிறோம் நம்ம 2 பேர் சூரியகுமாரர்கள். அவள் வந்து யாருன்னா நாசாட்சியான்னு ஒருத்தர், தஸ்ரான்னு ஒருத்தர். நாசாட்சியா தஸ்ரா இவர் 2 பேரும் சேர்த்து அஸ்வினி குமாரர்கள். பிறக்கும்போது குதிரை முகம், அப்புறம் பிரம்மதேவரால் மாற்றப்பட்டு ஆயுர்வேத வைத்தியா அவள் தான். தன்வந்திரி கிடையாது ஆயுர்வேதம். இவன் மந்திரம் சொல்கிறா, சாஸ்திரிகள் ஹோமம் பண்ணுறாங்க கரெக்டாக. எங்கே சொல்லியிருக்குது? ஆயுர்வேத வைத்தியா இவாளுக்கு தான் பட்டம் கொடுத்துருக்கு. பிரம்மதேவரால் கொடுக்கப்பட்ட பட்டம். ஓம் அஸ்வினி தேவாய நமக. இந்த மந்திரத்தை சொன்னாலே எப்பேற்பட்ட வியாதி குணமாயிருக்கும். நான் எனக்கு ஒரு வர இந்த இடத்த கட் பண்ணி போட்டு ஒரு ஃபியூ சென்டிமீட்டர் போயிடுத்து. எனக்கு 3ஆவது நாள் அப்படியே இந்த விரல் கூடிடுது. இது அஸ்வினி தேவாவுடைய மகாத்மா அவள் பிரபாவம். ஸோ கம்மிங் டு திஸ். இப்போ அப்புறமா திருப்பி 2வது தடவை போஸ்ட் பண்ணுறா. யார்? சத்தியவதி. இல்லை 2 குழந்தை இப்படி பிறந்துட்டு இன்னொரு தடவை. அப்போ இவர் செய்கிறா அம்பாலிகை நான் தாதியை கொண்டு வச்சு சொல்கிறேன். அவள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு கொண்டிருக்கா. அவள் அக்செப்ட் பண்ணுறா. வியாசரை. அவருக்கு பிறக்கிறது தான் விதுரர். ஸோ விதுரர் தான் பிரில்லியண்ட்டாக பிறக்கிறார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தாதியோட புள்ள. தாசி இல்லை, தாதின்னு சர்வன்ட் மெய்டு. ஸோ இந்த விதுரர்னு மந்திரி ஆகிட்டு அவள் அக்செப்ட் பண்ணிட்டா. எப்படி இருந்தாலும் பாருங்க, வியாசருக்கு பிறந்த குழந்தை தானே. ஸோ விதுரர் நவ் ஆஃப்டர் மகாபாரத யுத்தம் விதுரர் இஸ் அட்வைசிங் திருதராஷ்டிரர். உனக்கு வயசாகிடுது, கிருஷ்ணரே 125 வயசு கழிச்சு போயிட்டாரு. இப்போ நீ இருக்க இந்த மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம்? மாதிரி பீமசேன அவனுக்கு பாண்டவாளுக்கெல்லாம் வந்து விஷத்தை கொடுத்து இந்த இது அரக்க மாளிகை வச்சு கொளுத்து பார்த்தேன், மலை பார்த்தியே, உன் பிள்ளைகள் நினைச்சி இந்த கிடையாது. இவ்வளோ போய் பிள்ளையெல்லாம் செத்து போய் நீ எதுக்கு வாழணும்னு கேட்குறாரு. நல்லா ஞாபகம். பசங்கள்லாம் செத்து போய் அப்பா அம்மா அதுக்கு இருக்கணும், ஒன்றுமே கிடையாது. கடவுள் வேறு ஜீவன் கொடுத்துருக்கான் நமக்கு, அது வேறு தற்கொலை பண்ணிக்க வேண்டாம். ஆனால் சோறு 3 வேளை சோறு கொட்டிக்கணும், ட்ரெஸ் போட்டுக்கணும், ராஜா வாட்டப்பரு, எதுக்கு உனக்கு இது? உனக்கு அசிங்கமாக தோணலையா? பீமசேவன் உனக்கு நாய்க்கு சாதம் போடுற மாதிரி போடுறான்னு வருது. பாகவத்தில் திருதராஷ்டிரன் காந்தாரிக்கும் ஆற்றுல நாய்க்கு எப்படி சோறு போடுவா, வாசல்லாம் போடுவா. இப்போ தான் மடியில் கொஞ்சரா சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்குது, பெட்டிலே அதான் படுத்துட்டு இருக்கு. அந்த காலத்தில் ஒரு நாயை ட்ரீட் பண்ணுறாம தான் அவன் பண்ணுறான். உனக்கு வெக்கமா இல்லையா? நீ செத்து போக வேண்டாமா அந்த நேரத்தில் சொல்கிற. அப்புறம் திருதராஷ்டிரன் அடறான், நான் என்ன செய்யறதுன்னு. பிகாஸ் அந்த பிள்ளை பாசம் தான் உன்னை படுத்தி மாதிரி குட்டிச்சுவராச்சு. அன்றைக்கி திரௌபதியை கொண்டு வசனாபரணம் பண்ணால பேசாமல் உட்காந்து இந்த கண்ணு தெரியல கரெக்டு, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காது விழுதில்லை. அப்போ சாப்பிட மாட்டான் அவன் பிள்ளைய. சொக்கட்டை ஆடுறான்னு சொல்லும்போது சாப்பிட்டு இருக்கணும் இல்லையா? குழந்தை துரியாதனை வந்து அவளை அழிக்கிறேன்னு சொல்லும்போது நீ பேசாமல் இருந்தியா? அஜ்ஞான வாசனா சும்மா இருக்கியே, உன் தம்பி பசங்க தானே, பாண்டுவோட பசங்க தானே, ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி திட்டுறாரு. இப்போ திட்டுறாரு, குத்தி காமிக்கிறார் வேறு வழி இல்லாமல். அப்போ வந்து திருதராஷ்டிரமாக மாறி கழிவிறக்கம், ஐயோ தப்பு பண்ணிட்டவே போட நம்ம தோன்றுறது. ஐயோ அப்பா அம்மாலாம் நல்லா பார்த்துட்டு இருக்கலாம்னு. இப்போ இது அவெல்லாம் போய் சேர்ந்துட்டாள. அந்த மாதிரி என்ன செய்யும்போது இந்த நேரத்தில் வானப்பிரசம் தான் செபஸ்டியன் பிறகு 100 வயசு மேலே ஆறுது. வானப்பிரசத்துக்கு போனோம், காட்டுக்கு தான் போனோம். காட்டில் போய் தான் உயிரை விடணும். விஷ்ணு ஸ்மரண நாராயண ஸ்மரணையில் போனோம்னு சொல்லும்போது சரி போயிடலான்னு காந்தாரி ஆல்சோ அக்செப்ட்ஸ். ஆமாம் என் குழந்தைகள் எல்லாமே போய் எடுத்து நான் இங்கே இருக்க மாட்டேன்ற. ஸோ விதுரர், காந்தாரி, திருதராஷ்டிரர் 3 பேர் யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு பெரிய நாட்டுக்கு அதிபதியாக இருந்தவர் ஊரை விட்டு ஓடுறார் ராத்திரி வேலையில். காத்தால் தர்மபுத்திரர் குளிச்சுட்டு ஜபத்தப்பங்கள்லாம் முடிச்சுட்டு பிராமணாளுக்கெல்லாம் தானமெல்லாம் பண்ணிவிட்டு பெரிய நமஸ்காரம் பண்ண வர்றார். வந்து பார்த்தா யாருமே இல்லை. அப்பா அப்பான்ற, அம்மா அம்மான்ற, யார் காந்தாரி இல்லை, திருதராஷ்டிரன் இல்லை, யாருமே இல்லை, விதுரரும் இல்லை. அப்போ சஞ்சயனை கூப்பிட்டு கேட்குறா. சஞ்சயன் இஸ் ஆல்சோ ரிலேட்டிவ் தான். கேட்கும்போது நான் எஜமான ஆச்சே, நான் பார்க்கவே இல்லையே நான் அப்படின்றா. என்னப்பா பார்த்துட்டு இருக்க வேணாமா, எங்கே போனான்ட்டு கண்வேர் தெரியாது, கங்கையில் போய் விழுந்து செத்துக்குத்தி போட்டான்னு நினச்சிது, என்னை பாவம் என்னை சேராதான்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து தே ஆர் ரீச்சிங் டுவர்ட்ஸ் ஹிமாலயாஸ். ஒரு இடத்துல போய் இந்த இடத்துல ரிஷிகள்லாம் இருக்கிற இடத்துல வந்து தபஸ் உட்காந்துக்கிறா. யார்? காந்தாரி, திருதராஷ்டிரன், விதுரர். ஸோ அந்த மாதிரி இருந்து அங்கேயே பர்ணசாலை அமைச்சு தினம் கங்கையில் நீராடி அந்த நித்திய கர்மானுஷ்டானலாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி பண்ண பாவத்துக்கு பிராயச்சம் தேடுறா. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது காற்றில் தீ ஏற்படும். இப்போ கலிஃபோர்னியாவில் அப்போ ஏற்பட்ட டெவலப்டு கண்ட்ரிலே லட்சணம்
நோபடி கேன் மாமா நாங்கள் வி சேவ்டுன்னு ஊற்றி ஒரு ரிலேட்டிவ் அனுப்பிச்சிருக்கானுங்க. ஒரு சிஷ்ய பொண்ணு கலிஃபோர்னியாவில் இருக்க நான், பட் எங்கள் வீடு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஷி இட் ஹஸ் நாட் அஃபெக்டட் அஸ் பை காட்ஸ் கிரேஸ் வி பி சேவ்டுன்னு நினச்சா. ஸோ இட்ஸ் கரெக்ட், யூ சேவ்டு, பட் ஹவு மெனி ஹவுசஸ் ஹவ் பீன் பர்ன்ட். ஸோ இது வந்து இயற்கைக்கு முன்னாடி, இறைவனுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. அந்த ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது காட்டு தீல இப்போ 2 பேரும் தே பீன் பர்ன்ட். யார்? திருதராஷ்டிரர். 2 பேர் கண்ணை கட்டிட்டு இருக்கா, ஒருத்தி கண்ணே தெரியாது ஒருத்தர். என்ன செய்வா? அந்த நேரத்தில் விதில் இவெண்ட் இன்சைட் த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரி அவன் கதை முடிகிறது. இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த பண்ண பாவத்துக்கெல்லாம் வந்து பரிகாரங்கள். பிகாஸ் திருதராஷ்டிரனுக்கே இந்த மாதிரி ஆச்சு, ஏன் 100 குழந்தைய செத்து போச்சுன்னு கேட்குறாரு. அப்போ வந்து மகரிஷிகளாம் சொல்கிறா, எனக்கு வேதவியாசரே சொல்கிறார் அவர்கிட்ட, போன ஜென்மத்தில் நீ பண்ண பாவம் என்னென்னா, போன ஜென்மத்தில் பெரிய ராஜாவாக தான் பிறந்திருக்கார் திருதராஷ்டிரன், கண் தெரிஞ்சிருந்தது. அப்போ வந்து சமயக்கார அப்பாயின்மெண்ட் பண்ணுறா. நல்லா கொஞ்சம் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் when you are appointing a சமையல்காரா in Brahmana house or Brahmana house. ஸோ அந்த அவனுடைய பிஹேவியர் பேட்டர்ன் தான் இட் அஃபெக்ட்ஸ் த ஃபேமிலி. என்னாச்சு, அவன் பார்க்குறான், தினம் வரும் சப்பிச்சுட்டு இருக்கே நீர்னு. ஒரு நாள் பார்க்குறான், பார்த்தா அங்கே பெரிய குளம் இருக்குது, அதில் அன்னப்பறவைகள் இருக்குது, அந்த அன்ன குஞ்சுகள்லாம் இருக்குது. ஒரு அண்ணன் கொஞ்சம் நைஸாக பிடிச்சி வந்து பண்ணி சமைச்சு போட்டுறான். ஸோ டேஸ்டி அப்படின்னு ராஜா அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கு மோதிரம் தரார். பார்த்தான் 100 அன்ன குஞ்சுகள் இருக்குது. தினம் ஒன்று போட்டு கடைசி நாள் 100 அன்ன குஞ்சு செத்து போய் அந்த தாய் பறவை செத்து போயிடுறது. அப்போ வந்து என்னாச்சுன்னா எதில் பண்ணேன்னு கேட்குறான். ஐயோ தப்பு பண்ணிட்டேமே, நான் தப்பு பண்ண ஒரு செத்தே போட்டான். அப்புறமா அவன் தான் திருதராஷ்டிரனா பிறக்கிறான்னு வருது. இந்த 100 அந்த தாய் பறவை எப்படி செத்து கதறித்தோ, அதனால தான் சிக்கன் புக்கன்னு விட சொல்கிறாள். சிக்கன் 65 சாப்பிட்டா இதுதான். குழந்தைகள் சின்னதாக இருப்பார், குழந்தை சின்ன குஞ்சு தானே, அது துடிக்கும் இல்லையா? அதுதான் வள்ளலார் மார்க்கத்தை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறது. ஏன்னா உயிர் கொலை செய்து மகாபாவம் சொல்லுங்க. பஞ்சமகா பாதகத்தில் உயிர் கொலை, ஜீவனாம்சத்தை, எவ்வளோ காய்கறிகள் இருக்குது, எவ்வளோ தானியங்கள் இருக்குது, அதை சாப்பிட்டு உயிர் வாழலாம். அதை கொண்டு தான் இருக்கணும் இல்லை, பிணம் தான் அது. அந்த பிணத்தை தான் தின்றேன். நான் வந்து இதை அப்யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்காதுங்க நான் வெஜிடேரியன் சார். இது வந்து திஸ் இஸ் அ ஃபேக்டர். பிகாஸ் திருதராஷ்டிரனுடைய கதை இருப்பேன். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒன்று பண்ணால் யோன்ட்டு பேசிட்டு அந்த காலத்தில் அடுத்த ஜென்மம், இந்த காலத்தில் அப்பயே அந்த ஜென்மத்திலே நடந்துருது பனிஷ்மெண்ட்டு கலியுகத்தில்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த 100 அன்னப்பறவைகளை கொண்ட பாவம் திருதராஷ்டிரன் லாஸ்ட் ஆல் ஹிஸ் சன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி திருதராஷ்டிரன் இதாகி துரிதரால் அறிவுறுத்தப்பட்டு பிதரோட இது பார்த்தா கிட்டது ஒரு 5 பேஜ் போகிறது. அப்போ சொல்கிற இதெல்லாம் அந்த அட்வைஸ் எல்லாம் உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன். பிதரருக்கு அண்ணாதான் திருதராஷ்டிரன். ஸோ கேட்குறாங்க, இந்த மாதிரி இப்போ பீமசேனை திட்டிகிட்டே போடுறான் உனக்கு சாப்பாடு. அப்புறம் பீமசேன் வந்து பரிமாறல, இந்த கணக்கன்வாட்டி கண்ணு தெரியல, ஒன்றும் தெரியல, எங்களை கொல்ல அமிச்சான், அப்போ விஷம் கொடுத்தான், என்னை தூக்கி நெதியில் கொண்டு போட்ட முக்கினா. சின்ன வயசில் நடந்தது எல்லாம், அதெல்லாம் பார்த்துருந்தாலும் இந்த பெரியப்பாக்கு தெரியாமல் இருக்குமா அது? அதனால் சரி, நம்ம முடிஞ்ச வரை மற்றவாளுக்கு என்ன சொல்றது, ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. எந்த காலத்திலுமே சரி. நம்ம அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, பெரிய மாளிகை கூட கோபுரமே வேண்டாம், உங்களுக்கு குடிசை கூட இருக்கலாம், 3 வேளை கஞ்சி குடிக்கலாம், திருப்தியாக இருக்கும். சாதாரண இது பெஞ்சில் கூட படுத்துவங்களாம், நல்லா தூக்கம் வரும். ஸோ நற்செயலை செய்யணும், நல்லதே பேசணும், இது பண்ணணும். ஸோ அந்த திருதராஷ்டிரனுடைய அந்த ஒரு கதை போதும். இந்த விதிர நீதின்னு இருக்கு. விதிர சொல்கிறார், நிறைய எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாரு, பட் முன்னாடியே சொல்கிறாரு, அப்போ எடுத்துக்கல. அப்போ விதிரரை வந்து இது கேலி பண்ணிடலாம் துரியோதனா சபையில், நீ வந்து தாத்தியோட புள்ள தானே அவனுக்கு வாயம் போடு அப்படின்னா. டக்கம் விதிர போரில் பெரிய வீரர் தன்னுடைய பில்லை உடச்சி போட்டுடுறாரு. தட்ஸ் வாட் கிருஷ்ண பரமாத்மா வாண்டட். ஸோ he has not participated in குருஷேத்திரா யுத்தம். பார்ட்டிசிபேட் பண்ணி அவர்களும் பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ துரியோதன மூலமாக அவர் இரிட்டேட் பண்ணி சபையிலேயே அவர் பில்லை முடிச்சு போட்டான்னு வருது. அப்பேற்பட்ட ஞானியான விதுரர் இவ்வளோ புத்தி சொல்லியும் திருதராஷ்டிரன் திருந்தாமல் கடைசி காலத்தில் தான் வந்து கண்கட்ட பிறகு தான் சூரிய நமஸ்காரம் பண்ணி அவன் வாழ்வு முடிகிறது. அதுதான் இந்த
3ஆம் நாள் கதையினுடைய தத்துவம். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஜீவித காலத்தில் நல்லது பண்ணணும். யாரு இருந்தாலும் சரி, நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்தால் கூட சரி, நம்ம வந்து கெடுதல் பண்ண வேண்டாம். வாழ்க்கை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு நற்கதியை தேடுவோம்னு சொல்லி இந்த 3ஆம் நாள் கதையை முடிக்கிறேன்.